Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போது 8th standard maths NCERT syllabus chapter 3. இது வந்து exercise sum கிடையாது. இந்த exercise ன்னு சொல்லிட்டு அந்த book page number 62 எடுத்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் exercise number mention பண்ணிக்க மாட்டாங்க. exercise மட்டும் தான் போட்டிருப்பாங்க. page number 62ல இந்த sum பார்த்தீங்கன்னா இருக்கும். இது 11th sum. Find the smallest perfect square number divisible by 3, 4, 5 and 6 in question like கேட்டிருக்காங்க. So smallest perfect square number கண்டுபிடிக்கணும் divisible by 3, 4, 5 and 6 ன்னு சொல்லியிருக்காங்க. So first step என்ன பண்ணணும்னா number is divisible by 3, 4, 5, 6 அப்படின்னு போட்டு அதுக்கு என்ன பண்ணணும் LCM கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க இங்கே போட்டிருக்கேன் பாருங்க 3, 4, 5, 6 3 table 1 time 4 5 அப்படியே எழுதிக்கணும் 2 time திருப்பி 2 டேபிள் அந்த 1 அப்படியே எழுதிக்கணும் 2 2s are 4 5 அப்படியே எழுதிக்கணும் 1 இதுக்கப்புறம் 2 5 நம்ம என்ன பண்ண முடியாது சால்வ் பண்ண முடியாது அதனால் அப்படியே எழுதிக்கலாம் LCM ஆஃப் 3 2 2 5 அதான் இந்த பாக்ஸில் எழுதிருக்கீங்க பண்ணிக்கோங்க 3 2 2 5 இது இங்கேருந்து இதில் இந்த வேல்யூ ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ வருதுன்னா 60 3 2s are 6 6 2s are எவ்வளோ 18 into 5 60 So, இப்போ நம்ம statement எழுதலாம் to make it a perfect square it should be multiplied by the perfect square பண்ண என்ன பண்ணும் இதுக்கு pair இருக்கு 3 5 க்கு parallel இல்ல 3 into 5 ன்னு multiply பண்ணணும் இது பண்ணா perfect square கிடைக்கும் so அப்ப என்ன எழுதணும் therefore the smallest perfect square is divisible by 3 4 5 6 is அப்படினு போட்டுட்டு ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோம் LCM இங்க பாருங்க என்ன கண்டுபிடிச்சோம் LCMல 60 இந்த 60 ஆல இந்த 3 யும் 5 யும் என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும் 60 into 3 into 5 multiply பண்ணனும் 6 3s are எவ்வளவு 18 0 போடினா 180 so 180 into 5 போடுங்க இங்க பாருங்க 180 into 5 0 5s are 0 8 5s are 40 0 balance 4 1 5s are 5 5 plus 4 எவ்வளவு 9 அப்ப 900 so அவங்க கேட்டா smallest perfect square number நம்ம divisible ஆற மாதிரி இதெல்லாம் நமக்கு கிடைச்சது என்னன்னா 900 clear thank you